இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரி நல்ல டேஸ்டியான கேரமல் பாப்கார்ன் வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சுலபமாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போது இந்த பாப்கார்ன் செய்யறதுக்கு நல்ல ஹெவி பாட்டம் தேவைப்படும். அதனால் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பாப்கார்ன் பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பாப்கார்னில் பேக்கெட்டில் இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் நல்லா அதுலேருந்து எடுத்து விட்டுடுங்க. அந்த பாப்கார்ன் பொரிக்கிறதே அந்த எண்ணெயில் தான். அப்புறமா மூடி போட்டுடுங்க. அது எல்லாம் ஒன்று ஒன்றா பொரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். அது பொரியும் போது நடுவில் அப்பப்போ கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. நீங்கள் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு பார்த்தீங்கன்னா சிலது பொரியாமல் இருக்கும். அதை நீங்கள் திருப்பியும் ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே எண்ணெய் ட்ராப் நீங்கள் அது மேலே விடணும். அந்த எண்ணெயில் தான் அது திருப்பியும் பொரியும். ஸோ அந்த எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் திருப்பியும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது கேரமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. இந்த கேரமல் சர்க்கரையை பயன்படுத்தியும் செய்யலாம். ஆனால் நான் ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்கணுன்றதுக்காக வெல்லம் பயன்படுத்தியிருக்கேன். 50 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. பட்டர் ஆட் பண்ணி ஒரு 30 செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு 1/4 இட்லிக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஒரு 20 செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேலு இந்த பாப்கார்னை அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த கேரமெல்லாம் அதில் கோட் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த கேரமல் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த பாப்கார்ன் அதில் போட்டு கலக்கணும். நீங்கள் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் போதே கலந்தீங்கன்னா இந்த பாப்கார்ன் ஸ்ட்ரிங்க் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்காது. அதே மாதிரி இந்த பாப்கார்ன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அப்படியே சாப்பிட்டுடணும். இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய ஃப்ரெஷ்னஸ் போயிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அப்போவே சாப்பிட்டுடுங்க. கேரமல் பாப்கார்ன் ரெடி. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கேரமல் பாப்கார்ன் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.